குருகடாட்சம் அனைவருக்கும் வணக்கம். அன்பும் சிவமும் இரண்டென்பது அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. இப்போ நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அந்த உயிர் கொள்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு இப்ப பாதி பேர் சொல்றீங்க, பாராட்டுறேன். ஆனா ஒரு மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வரலனாலும் பரவாயில்ல, ஐயோ அந்த உயிர் இப்படி கஷ்டப்படுதேன்னு சொல்லி உங்களுடைய ஆன்மா உருகவில்லை என்றால் நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வரேன். உருகணும். எப்படி உருகணும்? பாக்ஸிங் கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கா இல்லையா? யோகா கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு முறையான பயிற்சி வகை உண்டா இல்லையா? அது போல அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. நீங்கள் யோகம் செய்தாலும் ஒரு சில சித்துக்கள் தான் கைகூடும், ஒரு சில நிலைகளை தான் உணர முடியும். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, எண்ணிலடங்காத சித்திகள், எண்ணிலடங்காத சித்துக்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஆன்மா உருகணும்னா என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உருக்கமாகணும். அது பிராக்டிஸ் பண்ணணும். அது எப்படி? இப்போ ரோட்ல போகக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் ஒண்ணு வருது அப்படின்னா அவர் பட்டதுக்கு அவர் அனுபவிக்கிறாரு அப்படின்றது பற்றற்ற நிலை, ஏத்துக்கிறேன். ஆனா அதை கடந்த நிலைக்கு இந்த உயிருக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்ததோ, இப்படி கஷ்டப்படுதேன்னு சொல்லி உங்களது ஆன்மா உருகணும். அந்த ஆன்மா உருக உருக என்ன ஆகும் அப்படின்னா, ஜோதியினுடைய நெருப்பினுடைய வேகம் அதிகமாகும். உருக உருகதாங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான இறைவன் வெளியில வருவார். இதுதான் பேஸ். இதை நோக்கிதான் வள்ளலாருடைய அருட்பெரும் ஜோதி அகவலும் சரி, வள்ளலாரினுடைய திருவருட்பாவும் சரி, அனைத்து மகான்களும் அனைத்து சித்தர்களும் நமக்கு சொல்லிவிட்டு போன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்பா இருக்கிறதுனா எல்லாருக்கும் இன்னைக்கு பல பேருக்கு ஒரு அர்த்தம் புரியவில்லை. அன்பா இருக்கிறதுனா ஏதோ அமைதியா இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறீங்க. அன்பாக இருப்பது என்றால் அமைதியாக இருப்பது கிடையாது. அப்ப நான் அமைதியா இருக்கக்கூடாதாங்க, அமைதியா இருக்கணும். அந்த அமைதியை கடந்த நிலையில் அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்துல ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அந்த விஷயத்துல விவாதம் பண்ணாம இருக்கிறதுன்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் ஒரு சில இடங்களில் பேச வேண்டும். அன்பாக இருக்கிறோம் அப்படின்னா யாரு என்ன பண்ணாலும் அப்படியே ஏத்துக்கிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் தேவை, ஒரு நீதி தேவை, ஒரு தர்மம் தேவைன்னா அந்த நீதி அந்த தர்மத்திற்காக பேசணும். சில நேரத்துல அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் செல்வதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். அன்பு இத்தனை வகை இருக்குங்க. எல்லாருமே அன்பை என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நம்ம அப்படியே அமைதியாவே இருந்துக்கணும். என் மாமியார் என்னை தூக்கி போட்டு 2 மிதி மிதிச்சாலும் பாவம் மாமியார் தானே மிதிச்சுட்டு போறாங்கன்னு சொல்லி வாங்கிக்கணும். மருமக 2 திட்டுனா கூட பாவம் நம்ம மருமக தானே திட்டிட்டு போறா, அப்படி இல்ல. அந்த தப்பா இருக்கக்கூடிய மருமகளை நியாயமான விஷயத்துக்கு நீங்க கேள்வி கேட்கலன்னா நாளைக்கு உங்களை மிதிச்ச மருமகளோ மாமியாரோ நாளைக்கு வேற யாரையாவது மிதிப்பாங்க. எஸ்ஆர்னோ? அப்போ அந்த அன்பு என்பது உங்களை சார்ந்து இருப்பது மட்டும் அல்ல. அந்த அன்பு என்பது நீங்கள் காட்டக்கூடிய உங்கள் செயல்களில் பிறருடைய உயிரை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். பிற உயிருக்காக ஏங்கணுங்க, பிற உயிரை நேசிக்கணுங்க, பிற உயிரை உண்மையாக பிற உயிர் படக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு எப்ப நீங்க உருகிறீங்களோ இப்போ உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அருள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஞான புரிதல் அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கை மொத்தத்தையும் எதோட கனெக்ட் பண்ணணும்? ஞானத்தோட கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்பு ஒரு பக்கம் இப்ப விட்டுருங்க, இப்ப மேட்டருக்கு வரேன். எல்லா விஷயத்தையும் சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பார்க்க கூடாது, அதை கடந்து பார்க்க முடியுமான்னு பார்க்கணும். இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்கறேன்னா சொல்லி கொடுக்குற மாதிரியே பார்க்க கூடாது. அது சரியாகவே இருந்தாலும் அதை கடந்தும் பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும். இவ்வளவுதாங்க ஞானத்தோட கனெக்ட் பண்றது எல்லாமே. ஒரு வேலையே செய்யாத, ஏன் செய்யாத, இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை அப்படியே ஏத்துக்கிறது இல்ல, அதை கடந்து வேற எப்படி என்னால அதை பார்க்க முடியும். இவ்வளவுதான் ஞானம். அது சரியாவும் இருக்கட்டும் தப்பாவும் இருக்கட்டும், அது நமக்கு முக்கியம் இல்ல. யோசிச்சுட்டீங்கல்ல, இப்ப ஞானத்தினுடைய அந்த நுழைவு பாதையில் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் என்று பொருள். எல்லாத்தையும் விஸ்டமோட கனெக்ட் பண்ணணும். இந்த பக்குவம் உங்களுக்கு எப்போது வருகிறதோ உங்களுக்கு இறைவனுடைய அங்கீகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இறைவன் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சொசைட்டிக்குள்ளேயே வாழ்ந்து சொசைட்டியோட மான மரியாதையே வாழ்ந்து ஒரு சாதாரண சொசைட்டி பர்சனாகவே சாக போகிறாயா, இல்ல சொசைட்டியை தாண்டி சிந்தித்து இந்த சொசைட்டிக்கு பலனாகவும் உனக்கு பலனாகவும் உன் குடும்பத்துக்கு பலனாகவும் நீங்கள் வாழ போகிறாயா? விச் மீன்ஸ் சட்ட திட்டங்களுக்குள் தான் வாழ வேண்டும். ஏன்னா நம்ம இருக்கிற சமுதாய சட்ட திட்டங்களுக்குள்ளதான். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் வளர்ச்சி, அந்த உட்புரிதல், அது அகண்டு விரிந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அதை ஒருத்தர் பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ண முடியுமா? அவங்கள பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ண முடியுமா? இவனுக்கு இவ்வளவு புரிஞ்சிருக்கு,
இவனுக்கு இவ்வளவு பக்குவம் இருக்கு, இவன் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னே தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும்? ஆள் பார்க்க டம்மியா தான் இருக்கா, என்னடா உள்ளுக்குள்ள பேச ஆரம்பிச்சானா இவ்வளோ இருக்கா, அதுதான் ஞானம். அது எப்ப வரும்? தனக்குள் ஆராய 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 கேள்வி கேட்க 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 அது வளர்ந்து கொண்டே போகும். யார் என்ன சொன்னாலும் இதை நிறுத்தக்கூடாது. வெளியே நடிச்சுக்கங்க, நான் ஒரு லூசுங்க, நான் ஒரு பைத்தியங்க, நான் ஒரு ஒண்ணுத்துக்காகாதவங்க, எனக்கு என்னங்க தெரியும், நான் ஒரு பிச்சைக்காரங்க, இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கணும், வெளியவும் சொல்லிக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும்? இறைவனின் குழந்தை நான், இறைவனின் அருமையை புரிந்து கொள்வதற்காக, இறைவனின் வலிமையை நான் புரிந்து கொள்வதற்காக இன்னும் ஆழமாக நான் செல்ல வேண்டும் போனோம். இப்படி போக போக என்ன ஆகும்னா இறைவனின் பிரம்மாண்டம் புரியும். இறைவனின் பிரம்மாண்டம் புரிஞ்சது அப்படின்னா இறைவனுடைய வலிமை புரியும். இறைவனின் பிரம்மாண்டம் புரிந்து இறைவனின் வலிமை புரிய ஆரம்பிக்கும் போது இறைவனுடைய அருள்னா என்னன்றது தெரியும். இது எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்றது அப்புறம் தான் தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல தெரியும், நம்மளால இங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையுமே அவன் தான் பண்ணிட்டு இருக்கான்றது தெரியும். இது எப்போ உங்களுக்கு இந்த பக்குவம் எல்லாம் வரும்னா, எப்போ நீங்க குடும்பத்தை கடந்து யோசிக்கின்றீர்களோ, குடும்பத்தை கடந்து செயல்படுங்கன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சிந்திக்கிறதுக்கே காசு கேட்டீங்கன்னா அப்புறம் எப்படி? அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களைங்கிறார் பாரதிதாசன். சொல்றாரா இல்லையா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குங்கிறாரு திருவள்ளுவர். சொல்றாரா இல்லையா? இப்ப திருவள்ளுவருக்கு அம்பாளினுடைய அருளினால் திருக்குறளை எழுதுறாரு. அம்பாள் ஏன் திருவள்ளுவருக்கு மட்டும் அருள் செய்தார்? இதுதான் கேள்வி. யாரெல்லாம் குடும்பத்தை தாண்டி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அவங்களுக்கு அங்க கனெக்ஷன் கிடைச்சிடும். அப்பதான் அந்த கனெக்ஷனே கிடைக்கும், இல்லன்னா அது வரைக்கும் கிடைக்காது. எப்ப அந்த கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிக்குதோ கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து வரக்கூடிய மெசேஜ் புரிய ஆரம்பிக்கும். எப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெசேஜ் உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிக்குதோ உள்ளுக்குள்ள இருக்கிறது டோட்டலா மாறி போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. அப்புறம் யார் என்ன சொன்னாலும் கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி தான், திரும்பவே திரும்பாது. ஒன்ஸ் மாறிடுச்சுன்னா மாறினதுதான். அப்புறம் யார் என்ன சொன்னாலும் உங்களை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்ப ஏன் உங்களால அந்த நிலைக்கு போக முடியல அப்படின்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். குடும்பம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, தெளிவா புரிஞ்சுக்கணும். குடும்பத்துல இருக்கணும், ஆனா உண்மையான குடும்பம் ஒளியாகிய இறைவன் தான்றதுல தெளிவா இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு நீங்க வரணும். இந்த பக்குவத்துக்கு நீங்க வந்தோடனே உங்களோட குடும்பத்தாருக்கும் இந்த ஞானத்தை ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னா சொல்லிக் கொடுங்க. இல்லாட்டினா உங்களோட வாழ்க்கை முறையை வாழ்றத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே மாற ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப தெரியுமா மாற ஆரம்பிப்பாங்க? நான் இப்ப சொல்றத மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு 4 பேர்கிட்ட போய் பேசுறது இல்ல. ஒரு சுச்சுவேஷனை பார்த்தா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கு ஃப்ளோ ஆகணும், அப்படியே தானா ஃப்ளோ ஆகணும். இதுக்கு பேர் தான் ஞானம்ன்றாங்க. இது என்ன ஞானம் அப்படின்னா, இப்போ ஒரு அடைபட்ட பைப் இருக்கு, அதுல தண்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம உள்ளுக்குள்ள விடுறோம். அடைபட்ட பைப்ல தண்ணி வெளியே வருமா? தண்ணி வந்துட்டு இருக்கு, பைப்பும் இருக்கு, ஆனா தண்ணி வெளியே வர மாட்டேங்குது. ஏன் வெளியே வர மாட்டேங்குது? நிறைய அடைப்பு இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த அடைப்பை வெளியே எடுத்துட்டீங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதான். சேம் உங்களுடைய உடல் என்பது ஒரு பைப்பு, இறைவனின் அருள் என்பது தண்ணி. ஆனா தண்ணி வந்தாலும் உள்ள இறங்க மாட்டேங்குது, வெளியவே வீணா போயிருது. ஏன் அப்படின்னா அடைப்பு நிறைய இருக்கு. அந்த அடைப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. என் புருஷன் என்ன நினைச்சிருவாரு, என் பொண்டாட்டி என்ன நினைச்சிருவாங்க, என் குழந்தைங்க என்ன நினைச்சிருவாங்க, என் டீச்சர் என்ன நினைப்பாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு, என் எழுத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க. இந்த என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்றது 0.1% இருந்தா போதுங்க. மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட் ஃபுல்லா இறைவன் பார்த்து கொள்வார்ன்ற நம்பிக்கையும் தைரியமும் வரணும். அது எப்ப வரும்னா நான் பேசுறதுல மட்டும் வராது. நீங்க எப்போ அருள் அனுபவங்களை பெற ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கையே வரும். எத்தனை பேர் வானத்தை தாண்டி யோசிச்சு பாத்திருக்கீங்க? இங்க இருக்கக்கூடிய பாதி பேருக்கு வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருது உங்க மைண்ட் செட். எவ்வளவு அற்புதமான ஒரு கிரகத்தை இறைவன் படைச்சிருக்கிறாரு. எத்தனை கிரகங்கள் இன்னும் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கும், இந்த பேரண்டங்களில் இன்னும் எத்தனை கிரகங்கள் இருக்கும், எத்தனை பிளானட்ஸ் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி வாழும், அதுக்கெல்லாம் யாரு சாப்பாடு போடுறது, அது என்ன மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது, அது என்ன ஃப்ரீக்வன்சில கம்யூனிகேட் பண்ணுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, யோசிக்கலாம்ல. அட்லீஸ்ட் நீங்க இப்படி எல்லாம் யோசிச்சீங்கன்னாதான் அங்க இருக்கக்கூடிய சிக்னல் உங்களுக்கு இங்க ரிசீவ் ஆகலன்னா ரிசீவ் ஆகாது. எதை நீ நினைக்கின்றாயோ அதாகவே நீ ஆகிறாய் சொல்றாங்களா இல்லையா?
எண்ணிய எண்ணியாங்கெய்துப எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின்றார் திருவள்ளுவர். என்ன சொல்றாரு? எண்ணிய எண்ணியாங்கெய்துப எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின். அப்படின்னா எண்ணியவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே எண்ணிக்கொண்டே இருந்தால் எண்ணியவர் எண்ணியவற்றை அடைந்தே தீருவார். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க, திருவள்ளுவரோட வார்த்தை. அப்ப நீ எதை நினைச்சுக்கிட்டே இருக்கியோ நீ அதாவே ஆகிற. அழக நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாயிருவீங்க. எப்படி ஆவீங்களான்னு தெரியாது, அழகாயிருவீங்க. ஒண்ணு பியூட்டிஷியனை வச்சு அழகாயிருவீங்க, இல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகாயிருவீங்க, இல்லாட்டினா உங்களை க்ரூம் பண்ணி அழகாயிருவீங்க, இல்ல மேக்கப் போட்டு அழகாயிருவீங்க. ஆனா அழகாயிருவீங்க. பணம் 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 நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பணம் சேர்ந்துரும், பொருள் சேர்ந்துரும், பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. பணம் சேர்க்கறது தப்புன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். தங்கம் தங்கம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தங்கம் நிறைய சேரும். ஆனா என் கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிறதுலே சிறிய பொருளை அடைய வேண்டுமா, பெரிய பொருளை அடைய வேண்டுமா? நான் என்ன சொல்றேன், ஆசையே படாதீங்கன்னு சொல்லல. ஆசைப்படுங்க. எதுக்கு ஆசைப்படுங்க? இருக்கிறதுலே அழியாதது மேல ஆசைப்படுங்க, காணாம போகாதது மேல ஆசைப்படுங்க, நிலையானதின் மீது ஆசைப்படுங்க, உங்களுக்கு தீங்கு நினைக்காததின் மீது ஆசைப்படுங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காததின் மீது ஆசைப்படுங்க. அப்ப நான் படுற கஷ்டம் எல்லாம் இறைவனுக்கு தெரியல. இது கஷ்டம் இல்ல, இது சோதனை. உங்களை பக்குவப்படுத்துகிறது. எஸ்ஆர்னோ? எடுத்தோடனே கார் ஓட்டிட முடியுமா? 4 இடத்துல போய் முட்டி மோதி அடிபட்டு மிதிப்பட்டு, அப்புறம் 4 இடத்துல பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து, அப்புறம் சர்வீஸ் கொண்டு போய் கொடுத்து, அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி, இல்ல இன்சூரன்ஸ் இல்லைன்னா சொந்த பணத்தை போட்டு 4-5 டைம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கார் எப்படி ஓட்டணும்ன்ற அந்த பக்குவமே வருது. எஸ்ஆர்னோ? அது போல இந்த மனம் பறந்து விரிந்து சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். எப்போது இந்த மனம் பறந்து விரிந்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டதோ, யூ ஆர் நாட் a human anymore. வெளியே பாக்குறதுக்கு மனுஷனா இருப்பீங்க, ஆனா நீங்க மனுஷன் இல்ல. ஆரம்பத்துல நீங்க என்ன யோசிச்சீங்கனாலும் பதில் கிடைக்காது. பைத்தியம் பிடிக்கும், வெறுப்பாகும், என்னடா ஒண்ணுமே தோண மாட்டேங்குன்னு இருக்கும், எது கேட்டாலுமே ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குன்னு டென்ஷன் ஆகும், எல்லாம் இருக்கும். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? கேள்வி கேட்பதை நிறுத்திவிடக் கூடாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, கேள்வி கேட்க 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 என்ன ஆகும்னா, உங்களுக்கு நான் சயின்டிபிக்காவே எக்ஸ்பிளைன் பண்றேன், மூளையில இருக்கக்கூடிய நியூரான்ஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நீங்க லிமிடெட் கண்டிஷன்ல இருக்கீங்க, கண்டிஷன்டு பீயிங்கா இருக்கீங்க. அப்படின்னா என்ன? ஒரு மனிதனுக்கு 2 கை 2 கால் 2 காது 1 மூக்கு 1 வாய், இவ்வளவுதான். இவனால குழந்தை பெத்துக்க முடியும், ஊர் சுத்த முடியும், சாப்பிட முடியும், மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியும், கணவரோட சந்தோஷமா இருக்க முடியும், நண்பர்களோட ஊர் ஊரா சுத்த முடியும், ஜாலியா இருக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? இவ்வளவுதான் கண்டிஷன்டு பீயிங்கா இருக்கீங்க. ஆனா பெரிய பியூட்டி என்னன்னா, மனிதன் நினைத்து பார்க்க முடியாத பேராற்றலை நிச்சயமாக பெற முடியும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. வெளிப்படையா பேசுறேன், பேராற்றலை பெற முடியும். இதை நான் கொடுக்க முடியாது. உங்களுக்குள்ள பேராற்றல் இருக்கு, அதை செயல்பட விடுங்கன்ற. இப்போ ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோடுல லிமிட்லெஸ்ஸா நீங்க டிராவல் பண்ணலாம்னு உங்களுக்கு லா இருக்கு. அப்படின்னா என்ன? ஸ்பீடு லிமிட் இல்லாம ஓட்டலாம், இடையில வளைவுகளே கிடையாது. அப்ப இருக்கிறதுலே லோயஸ்டான சிசி இருக்கக்கூடிய பைக் எடுத்துட்டு TV50 எடுத்துட்டு அந்த பாதையில நீங்க போவீங்களா? சீக்கிரமா போகணுன்ற அவசியம் இருக்கிறப்போ, இல்ல இருக்கிறதுலே ஹையஸ்டான ஸ்பீடா போகக்கூடிய வண்டி எதுன்னு பார்த்து அந்த மாதிரியான ஒரு கார்ல போவீங்களா? ஸ்பீடா போகணும். இப்ப இறைவன் உங்களுக்கு 2ஐயும் கொடுத்திருக்கிறாரு. ஒன்னு மனம் TV50, 2வது ஆன்மா ஹை ஸ்பீடு கார். இப்ப எதுல நீங்க செயல்படணும்ன்றத இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இவனுக்கு அறிவு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க, இவனுக்கு ஞானம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க, என்னங்க இப்படி பேசுறான், என்னங்க இவன் இப்படி இருக்கான், எப்படிங்க இப்படி சிந்திக்கிறான். அது எப்படி? அது சிந்தித்து வருவது ஒரு வகை. சிந்திச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களது ஆன்மாவை சுற்றியுள்ள இருள் எனும் கரை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இருள்னா என்ன அப்படின்னா, கண்டிஷன்ஸ். அறம் சார்ந்த விஷயத்த பண்ணணும்ன்றதுல தெளிவாயிட்டீங்கன்னா, அது அறம் சார்ந்த விஷயத்துல அன்கண்டிஷன்டா போகணும், அன்கண்டிஷன்டா போகணும். சமுதாய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, அவங்க நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனல் லாவுக்கு உட்பட்டு அன்கண்டிஷனல் பீயிங்கா இருக்கணும். எவன் ஒருத்தன் இப்படி இருக்கிறானோ, எழுதி தரேன், உங்களுடைய உண்மையான தீப ஒளி நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரம் நமர்ந்த இடம் திருமூலர் சொல்ற மாதிரி, உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியுதடி வாழை பெண்ணே என்று வாழை சித்தர் சொல்வது போல, உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜோதி எந்த அளவுக்கு பிரகாசமாகுதோ அந்த அளவுக்கு அறிவு விளங்கும். அது எப்படிங்க அறிவு விளங்கும்? அது அப்படித்தான்.
நீங்க புதுசா ஒன்ன போய் கத்துக்க தேவையில்ல. நீங்க புதுசா ஒன்ன கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா லேர்னிங். அது உலக பொருட்களை சம்பாதிப்பதற்கு, உலகத்தில் வாழ்வதற்கு லேர்னிங் அவசியம். ஆனா உலகத்தை கடந்த பொருளை பார்க்கணும் அப்படின்னா, இந்த மொத்த உலகத்தையும் இயக்குற பொருள் எதுன்றத பார்க்கணும் அப்படின்னா, யூ ஷுட் அன்லேர்ன். நீங்கள் கற்றுக்கொண்டதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டே வரணும். மறதி என்பது ஒரு தேசிய வியாதி, மறதி என்பது ஒரு மாபெரும் வரப்பிரசாதம், மறதி என்பது ஒரு மிக சிறந்த செயல்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா மறதி என்பது எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் அப்படின்றது வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஞாபகம் வைத்துக் கொள்வது ஞானம் அல்ல. உண்மையான ஞானம் என்னன்னா கற்றுக்கொண்டதை மறப்பது. ஒருத்தர் நம்மளை திட்டிட்டு போயிட்டாவே அந்த திட்டிட்டு போனதை நமக்கு மறக்கிறதுக்கு எத்தனை வருடம் ஆகுது? ஆகுதா இல்லையா? ஒருத்தர் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாவே அதை மறப்பதற்கு எத்தனை வருடம் ஆகுது? ஆகுதா இல்லையா? அப்போ ஏகப்பட்ட விஷயத்த பொருள் சேர்க்கறக்கா கத்து வச்சிருக்கீங்க. அருள் சேர்க்கறதுக்கு எப்படி மறக்க போறீங்க? அடுத்த கேள்வி அதுதான். நீங்க மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது. நீங்க எப்படி மறக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய மனதின் வேகத்தை குறைத்து ஆன்ம சக்தியை அதிகப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அந்த சுத்த உஷ்ணம், அதாவது எப்படி வந்து ஒரு விளக்கை ஏற்றியவுடன் அந்த விளக்குல ஒரு ஒளி வருது, அந்த ஒளியினுடைய அந்த தன்மைக்கு தகுந்தாது போல அதை சுற்றி அந்த உஷ்ணம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? அதுபோல உங்களுக்குள் இருக்கக்கூடிய விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்து அந்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மனதின் வேகம் குறையும். மனம் ஒரு மந்திர சாவிதான், மனம் ஒரு நண்பன் தான், மனம் ஒரு குழந்தை தான், மனம் ஒரு அரக்கன் தான், எல்லாத்தையும் செய்யும். ஆனா ஆன்மா என்பவன் தவறே செய்ய மாட்டான். அந்த ஆன்மா என்பதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அதுதாங்க ஒளி. அந்த ஒளி எங்க இருக்கு? இப்ப அது இருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுது, ஒரு சிந்தனை வருது, ஒரு எண்ணம் வருது, அதை ஆராய்ச்சி பண்றீங்க, அதை அப்ளை பண்றீங்க. இப்போ இது எல்லாமே இறைவன் விதித்த அந்த விதியினால நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். இப்ப உங்களுக்கு அது புரியாது. இப்ப நானே அதை முழுசா புரிஞ்சுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட ஏதோ கொஞ்சம் முன்னாடி இருக்கேன். ஒரு சில பேர் என்னோட கூட முன்னாடி இருக்கலாம், சொல்ல முடியாது. எல்லாருமே எனக்கு கீழே தான் இருக்கீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? உள் வளர்ச்சி அவங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். யாரும் யாரையும் கணிக்க முடியாது. என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விளக்கை ஏத்தணும். விளக்கை ஏத்தணும்னா இப்ப ஏத்தாமலாம் இல்ல, இருக்கு. ஆனா அந்த விளக்கினுடைய பிரகாசம் கம்மியா இருக்கு. இப்ப இந்த விளக்கினுடைய பிரகாசம் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கின்றதோ, இந்த விளக்கினுடைய பிரகாசம் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கின்றதோ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, புரியாதெல்லாம் தானா புரியும். அவ்வளவுதான் மேட்ரு. இதுதான் ஞானம்ன்றாங்க. இது கத்துக்கிட்டு வராது. மனப்பாடம் பண்ணாத பேசலாம், புக்குல படிச்சத பேசலாம். தானா புரியணும் அப்படின்னா விளக்கு பிரகாசமாக எரிய வேண்டும். விளக்கு பிரகாசமாக எரியும் போது தானாக எல்லாமே புரியும். இதுக்கு பேர் தான் ஞானம். இந்த விளக்க பிரகாசமா எரிய வைக்கிறதுக்கு தான் வெளியே ஒவ்வொரு விழாக்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒளிதான் எல்லா பொருளுமாக உருமாறி இருக்கிறது. பாக்குறதுக்கு ஆப்ஜெக்டா தெரியும், ஆனா அது ஆப்ஜெக்ட் இல்ல. லைட்டோட ப்ரொஜெக்ஷன் தான் அந்த ஒளி. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லைட்டோட ப்ரொஜெக்ஷன், அவங்களுடைய லைட்டோட ப்ரொஜெக்ஷன் தான் இங்க காட்சி பொருள்களாக தெரிகிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியறது மட்டும் இல்லாம முதல்ல புரியணும், அதுக்கப்புறம் உணரணும். முதலில் அறிதல். அறிதல்னா என்ன? தெரிஞ்சுக்கிறீங்க. ஓ இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சேனல் பாக்குறதுக்கு முன்னாடி புதுசா ஒண்ணு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா? தோணுதா தோணலையா? இது அறிதல். அப்புறம் அறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஏதோ பேசிட்டே இருக்காங்க, ஏதோ இதுல இருக்கும் போல இருக்கு, இது என்ன புரியலையே புரியலையே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். முதல்ல அறியறீங்க, அறிதல். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு புரிதல். இப்ப புரிதல்ல தான் இருக்கீங்க நீங்க எல்லாம். இப்ப நான் பேசுறது புரியுது உங்களுக்கு, ஆனா ரிசல்ட் வரல. ஏன் வரல? ஏன்னா இந்த உணர்தலுக்கு போல. அடுத்து என்ன பண்றதுன்னா உணர்தல். அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம அதை அப்படியே உணரணும். அதை அப்படியே உணர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் உங்களை மாத்த முடியாது. இந்த ரூட்ல இருந்து டைவர்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அறிவியலால் நிச்சயமாக ப்ரூவ் பண்ண முடியாது. அறிவியல் எந்த இடத்தில் தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு இதுக்கு மேல என்னால கண்டுபிடிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி முடிக்குதோ அந்த இடத்தில் தான் ஆன்மீகத்தின் வாசல் ஆரம்பிக்கிறதாம். எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. எந்த இடத்தில் அறிவியல் தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு இதற்கப்புறம் என்னால் முடியவில்லை என்று நிற்கிறதோ அந்த இடத்தில் தான் ஆன்மீகத்தின் வாசல்
ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்ந்தாதான் அந்த வாசலுக்குள்ள அடுத்து நீங்க என்ட்ரே ஆக முடியும், டிராவல் பண்ண முடியும். இல்லைன்னா ஆரம்பத்திலே நின்னுக்க வேண்டியதுதான். சரிங்க, நான் பயிற்சி பண்றேன், ஜீவகாருண்யத்துல இருக்கேன், பிற உயிர்களை பார்த்து நினைச்சு நான் ஃபீல் பண்றேன், எனக்கு நிறைய புரியுதுங்க, இன்னும் நீங்க எண்டுக்கு போகலன்னு அர்த்தம். எண்டு எப்ப வரும்? இதுக்கு எண்டே கிடையாது. எண்டே கிடையாதுன்னா அப்ப அவ்வளவு கஷ்டமான்னு கேட்க கூடாது. குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கஷ்டமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பயணம் மாபெரும் ஆனந்தமாக மாறிவிடும். அப்ப நீங்க பாடியில எல்லாம் இருக்க மாட்டீங்க, நீங்க வேற ஒரு மெட்டீரியலா இருப்பீங்க, வேற ஒரு மெட்டீரியலா டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. இதனால்தான் இதற்கு பெயர் சாகா கல்வி என்று வைத்தார்கள். இதனாலதான் இதுக்கு பேர் என்னன்னு வச்சாங்க? சாகா கல்வி, திருச்சிற்றம்பல கல்வி. இந்த சாகா கல்வியை ஒரு மனிதன் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுலயே கத்துக்கணும். ஏன்? மனம் அலைந்து பாய்ந்து தெரியாது, ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். மற்ற இச்சைகளிலும் மற்ற ஆசைகளிலும் அவனது மனம் அலைந்து திரிந்து இருக்காது. ஒரு காலகட்டத்துக்கு மேல சின்ன வயசுலயே இதுதான் உண்மைன்றதை அறிஞ்சு புரிஞ்சுட்டான்னு வைங்க. இப்ப நீங்க புரிஞ்சத அவன் சின்ன வயசுலயே புரிஞ்சுட்டானா உணர்தல்ன்றது ஈஸியா வந்துடும். இப்ப ஏன் உங்களுக்கு உணர்தல் வரமாட்டேங்குதுன்னா, உங்களோட காரண அறிவு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. கேள்வி கேட்கறது தப்பு இல்ல, இத பண்ணலாமா, ஒரு கட்டத்துக்கு மேல பதில் தெரியலன்னா இத பண்ணாம நான் வேற எதை பண்றது, இது ஒன்னதான் பண்ணணும்னு உங்க மைண்ட உங்களுக்கே உங்களோட காரண அறிவை வச்சு ஆஃப் பண்ண தெரியணும். ஆஃப் பண்ண முடியுதா? அப்போ 2 கேள்வி கேட்கும் சமாளிப்பீங்க, 3 கேள்வி கேட்கும் சமாளிப்பீங்க, 1000 கேள்வி கேட்கும், அட போடாட்டே டயர்ட் ஆயிருச்சுடா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு சொல்லி டயர்ட் ஆகி அந்த உணர்தலுக்குள் போக விடாமல் உங்களது பழக்க வழக்கங்கள், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை உங்களை தடுத்து நிப்பாட்டும், கண்டிப்பாக செய்யும். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதுதான், எல்லாத்துக்கும் அதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பாதையில நம்ம ஆழமாக சென்று கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆழமான கேள்விகள் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். எப்படி? நீ போற பாதை கரெக்டா? நீ சரியாதான் போறியா? இப்ப இது வரைக்கும் பிரச்சனை இல்ல. செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவ? குடும்பத்தை யாரு பாத்துப்பா? பிசினஸ் கடன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லி அடுத்து டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதையும் தாண்டணும். இன்னும் ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, கை கால் விளங்காம போயிருச்சுன்னா என்ன பண்ணுவ? கண்ணு தெரியாம போயிருச்சுன்னா என்ன பண்ணுவ? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் முன்னாடியாவது காய்ச்சல் தலைவலி வந்தா கேஷுவலா எடுத்துப்போம். இப்ப இந்த உணர்தல்ல இருக்கும்போது சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி கூட ஒருவேளை இந்த கருமாவோ, ஒருவேளை அந்த பய உணர்வு உங்களை ஆட்கொண்டு விடும். பண்ணுதா பண்ணலையா? அதுவும் ஒரு சில பேர்ல இப்ப பெரிய ஞானி ஆயிருவீங்க. பாதியிலேயே பெரிய ஞானி ஆனோன்னு அடுத்தவங்களுக்கு உட்கார்ந்து உபதேசம் பண்ணாலும் பரவாயில்ல, உட்கார்ந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிடுறது. நீ இதனாலதான் உனக்கு இது நடக்குது, இதனாலதான் இது நடக்குது, இதை போய் சரி பண்ணா இது சரியா. ஆஹா, எப்பேற்பட்ட ஒரு ஞானம்! ஆழமாக செல்ல 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 அந்த உணர்தல் வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பேசி உணர்த்தணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தே உணர்த்தணும். முடியுமா? பார்த்தா எப்படிங்க உணருவான்? இங்க சாந்தம் குடிகொள்ளும் போது, அன்பு மற்றும் கருணை ஊற்றெடுக்கும் போது நீங்க பேசவே வேணாம், பாத்தீங்கன்னா போதும், ஒரு கருணை பார்வை போதும், அத்தனையும் உடைச்சு எடுத்துட்டு வெளியே கொண்டு வந்துடும் நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன். இந்த மேஜிக் எல்லாம் எப்ப பண்றது அப்படின்னா, உணருதல். ஒரு டைம் உணர்றது இல்ல, ஒவ்வொரு டைம் உணர்றது இல்ல, உணர்தல்லயே வாழணும். அது என்னங்க உணர்றது? சரி, ஒரு கிளாஸ்ல இப்ப வாட்டர் இருக்கு. இப்ப இந்த வாட்டரை நீங்க குடிக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அதை உணரணும்னு சொல்றேன். அந்த தண்ணி குடிக்கும் போது ஒரு நன்றி உணர்வோட குடிக்கணும். இப்போ உங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கிடைக்கலன்னா செத்து போயிருவீங்க, கரெக்டா இல்லையா? அப்ப இறைவன் எப்பேற்பட்ட ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறாரு. தண்ணின்றது எப்பேற்பட்ட ஒரு மேட்ரு. எத்தனை பேர் உணர்ந்து தண்ணி குடிச்சிருக்கீங்க? நல்லா சத்தியமா தண்ணி குடிக்கும்போது இறைவனுக்கு, இறைவா எனக்கு தண்ணி கொடுத்துட்ட நன்றி, இது விளையாட்டு, ஏமாத்து வேலை. இறைவனை ஏமாத்துறீங்க நீங்க. இறைவா எனக்கு தண்ணி கொடுத்துட்டா உனக்கு நன்றின்னு சொல்றதுல இறைவனை நீங்க உணர முடியாது. நீங்க ஒண்ணுமே சொல்லனால அந்த தண்ணி குடிக்கும் போது, அதை ஃபீல் பண்ணும்போது உங்க கண்ணுல கண்ணீர் வந்துடும். இதான் உணருது. அந்த சாப்பாடு சாப்பிடும் போது சாப்பாட்டுல கவனத்தை வச்சு சாப்பிடு, இது ஃபார்முலா. இதுல இறைவனை உணர முடியாது. இந்த சாப்பாடு எவ்வளவு அருமையா இருக்கு, அதை சாப்பிடும் போது ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பு கைகாலாம் நடுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும், எனர்ஜி ஃப்ளோ ஆகும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்படி உணர்ந்து ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க. உட்கார முடியாது உங்களால ஒரு இடத்துல, கிட்டு 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 கைகாலாம் நடுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்? எனர்ஜி ஃப்ளோ ஆகும், ட்ரிமெண்டஸா ஃப்ளோ ஆகும். நடக்கிறீங்க, எதை தேடி ஓடிட்டு இருக்கீங்க? எதை போய் அச்சீவ் பண்ண போறீங்க? உங்களை ஓடவே வேணான்னு சொல்ல, ஓடும் போது உணர்ந்து ஓடுங்கன்ற. இப்ப நீங்க ஓட்டப்பந்தய வீராங்கனையா இருக்கீங்கன்னா கான்சியஸா ஓடணும், ஸ்பீடா ஓடணும். ஓகே, இப்ப நீங்க எதையா பிடி உஷா மாதிரி போய் ஓட போறீங்களா? நம்ம பிரச்சனையில இருந்து ஓடுறதுக்கே டைம் சரியா இருக்குது.
இதுல எங்க நம்ம பிடி உஷா மாதிரி வேற போய் ஓடுறது? அப்ப என்னன்னா உணருதல். உணருதல் அதுக்கு பின்னாடி அப்பேற்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கு. உணருதல் அப்படின்னா என்னன்னா ஃபீல் பண்ணுங்க, அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா அந்த ஃபீல் வராது. கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா சமைக்கணும்னு தோணும், சம்பாதிக்கணும்னு தோணும், ஊர் சுத்தணும்னு தோணும், அங்க போகணும்னு தோணும், இங்க போகணும்னு தோணும். உங்க மைண்ட் அப்படியே பாருங்க, உங்களை அப்படியே ரன்னிங்ல வச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன. இது 24 மணி நேரம் இப்படி இருக்கிறது கஷ்டம் தான். 1 மணி நேரம் நீங்க இப்படி இருந்துட்டீங்கன்னா நீங்க சமாதி அட்டைன் பண்ணிடுவீங்க. இது பெரிய பிராக்டிஸ் தான். பட் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் இதை உணர சொல்றேன்? நீங்கள் இதை உணர உணர மட்டும்தான் இறைவனின் வலிமை புரியும். உணர உணரதான் இருள் விலகும். உணர உணரதான் ஒளி பிரகாசிக்கும். உணர உணரதான் நீங்க அதாவே மாறிடுவீங்க. நீங்க ஒண்ணு தேடி ஓடுறீங்களா, அது வேற எதுவும் இல்ல, அது நீங்க தான். எதை தேடி ஓடுறீங்க? பணத்தை தேடி ஓடுறீங்களா? அந்த பணம் நீங்க தான். எதை தேடி ஓடுறீங்க? வைரத்தை தேடி ஓடுறீங்களா? அந்த வைரமே நீங்க தான். எதை தேடி ஓடுறீங்க? புகழை தேடி ஓடுறீங்களா? அந்த புகழே நீங்க தான். எதை தேடி ஓடுறீங்க? இறைவனை தேடி ஓடுறீங்களா? அந்த இறைவனே நீங்க தாங்க. பெரிய கூத்து என்ன அப்படின்னா, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குது. ஆனா வெளியே இருக்கக்கூடிய பொருளை காமிச்சு ஏமாத்துது. ஒரு 1 கிலோ தங்க கட்டிய ஒரு கோல்டு பிஸ்கட் உங்க கையில கொடுத்து இதை உணர்றானா உங்களால உணர முடியுது. தங்க கட்டி, நான் என்ன சொல்றேன், ஏன் தங்க கட்டி அதை பார்த்தா தான் உணர முடியுமா உங்களால? ஒரு $1 மில்லியன் உங்க கையில கொடுத்தாதான் உணர முடியுமா? $1 மில்லியன் அப்படியா? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உணருதல். எல்லா சீக்கிரட் அதுக்குள்ளதான் இருக்கு. உணருங்க. நடக்கிறீங்களா? உணர்ந்து நடங்க. கார் ஓட்டுறீங்களா? ஃபீல் பண்ணுங்க. நீங்க கார் ஓட்டும் போதுல ஸ்டேரிங் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கார் மேல உங்களுக்கு எவ்வளவு லவ் வரும் தெரியுமா? இப்ப உங்களுக்கு இருக்கிறது கார் மேல இருக்கிற லவ் இல்ல, பற்று. இது ஏன் காருன்னு சொல்ற பற்று. உணரணும். உணர்றதுன்னு அந்த ஸ்டேரிங் உணரணும், எக்ஸலேட்டரை உணரணும். ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்துறீங்களா? அந்த பெட்ஷீட்டை உணர்ந்து எடுத்து போத்துங்க. அடேங்க அப்பா, அதாங்க இறை, அதாங்க டிவைன். எதுக்குங்க ஓடிட்டு இருக்கீங்க? சுகத்துக்கு தானுங்க ஓடுறீங்க. உணர்ந்தாதாங்க அந்த சுகமே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுங்க. உணர்ந்தால் மட்டும்தான் அந்த சுகம் பரிபூர்ணமாக கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நான் இந்த பெட்ல தான் படுப்பேன், இந்த வீட்டுல தான் தங்குவேன், இந்த சேர்ல தான் உட்காருவேன், இந்த லேப்டாப்ல தான் படம் பார்ப்பேன். கண்டிஷன்ஸ் அங்க இல்ல உணருதல். இறைவன் அப்படி நீங்க பார்க்க முடியாது. கிடைக்கிற எதை வேணாலும் வச்சு கேம் விளையாடுறது, அதான் உணருதல். ஹோம் லோன் கட்டணும், கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், இந்த கடன் இருக்கு, எல்லாம் புரியுது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஞாபகம் வரக்கூடிய அந்த 1 நிமிஷம் அந்த வேலையை உணர்ந்து பண்ணுங்க. உணர்ந்து பண்ணுங்க, ஃபீல் பண்ணி பண்ணுங்க. பைத்தியார்த்தனமா தான் இருக்கு. நீங்க பண்ணி பாரு உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் நீங்க இறைவன்னா யாருன்னு அப்புறம் நான் சொல்ல வேணாம், நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வேற மாதிரி வேட்டைக்காரனாவே மாறிடுவீங்க. அப்புறம் ஒரு கான்பிடன்ஸ் ஒண்ணு வரும். சும்மாலாம் தைரியம் வராது. எங்க இருந்து வரும் உங்களுக்கு தைரியம்? சும்மா எப்படி வரும்? 4 மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்த்தா தைரியம் வந்துருமா? அவனை உணர்ந்தால் ஒழிய அந்த தைரியம் வராது. அவனை உணர்ந்தால் ஒழிய அந்த பயம் போகாது. அவனை உணர்ந்தால் ஒழிய உங்களால் அடுத்த கட்டம் போகவே முடியாது. அவனை உணர்றதுன்னா என்ன? அவன் அருள்மலையை பொழிந்து கொண்டே இருக்கிறான் உங்கள் மீது. 24 மணி நேரம் பொழிந்து கொண்டே கடல. லூசு பயில, முட்டா பயில, உணர்றா, குடுத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். கண்ணை திறந்து பாரு, உன் மேலதான் விழுந்துகிட்டு இருக்கு, வேற எங்கேயும் போல. ஃபீல் பண்ணு. கண்ட கருமாந்திரத்துக்கு எல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஃபீல் பண்றேன். எங்க என்னத்தங்க ஃபீல் பண்றது? டேய், எத்தனையோ கொடுத்துருக்கிறேன். ஃபீல் பண்ணு, அதை அனுபவி. அது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணு. ஒவ்வொன்னையும் ஃபீல் பண்ணு. எங்கேயோ போயிருவீங்க நீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பொன் தேவையில்லை, மண் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடும். விலகி போகணும் நீங்கனாலும் போகாது. நீங்க இதை உணருங்க, அது போயிடும். அதை ரியலைஸ் பண்ணுங்க, அது காணாம போயிடுங்க. 12 மணி நேரம் முழிச்சிருக்கீங்களா? 7 நிமிஷம் ஆகுது, கண்டினியூவா இல்ல. அப்பப்ப ஞாபகம் வரும்போது அந்த 1 மினிட் ஃபீல் பண்ண, அது பெரிய வேலை தான். அது ஞாபகம் வரதே பெரிய வேலை. ஞாபகம் வரும்போது சுத்தி ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு ஐயோ பைத்தியமா நினைச்சிருவானுங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அசிங்கமா திட்டிடுவாங்களோ, இவங்க கிட்ட என்னத்தடா பண்ற எல்லாம் தோணும். இது மைண்ட் பண்ணக்கூடிய சேட்டைகள். அதை கடந்து எவன் என்ன நினைச்சா என்ன, அதை நான் ஃபீல் பண்ண. நீங்க ஃபீல் பண்ணுங்களேன், அப்புறம் உங்க ஆக்டிவிட்டி பாருங்க, பாக்குறவங்க மிரண்டு போயிடும். ஆளே மாறிட்டான். பேச்சு மாறிடும், நடை மாறிடும், உடை மாறிடும், பாவனை மாறிடும், பார்வையே மாறிடும். ஷேக் பண்ண முடியாது உங்களை. ஏன்? சாக போகும்போது கூட பயம் வரும். இதை உணர்ந்துட்டீங்கன்னா பயத்தை உணர ஆரம்பிச்சிருவீங்க. என்ன பண்ணுவீங்க? பயத்தை உணர்ந்தா என்னங்க ஆகும்?
பயம்னு ஒரு உணர்வு வருது, அதை நீங்க அனுபவிச்சு அதை நீங்க ஏத்துக்கிட்டு அதை நீங்க ரியலைஸ் பண்றீங்க, என்ன ஆகும்? பிளாஸ்ட் ஆயிடும் உள்ளுக்குள்ள. ரமணருக்கு என்ன நடந்ததோ அது நடந்து பிளாஸ்ட் ஆயிடும் உள்ள பிளாஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பிளாஸ்ட் இல்ல, இது வேற மாதிரி பிளாஸ்ட். எல்லாம் ரீவயர் ஆகி எல்லாம் ரீப்ரோகிராம் ஆகி அவ்வளவுதான், மேட்ரே முடிஞ்சு, கிளாஸே முடிஞ்சு. ஃபீல், என்ஜாய். தனியாக அனுபவிப்பதற்கென்று எதுவுமே இல்லை. அதுக்காக உங்களை மனைவி கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்ல, குழந்தை குட்டி பெத்துக்க வேணாம்னு சொல்ல. இதெல்லாம் பண்ணாலும் தனியாக நீங்கள் உங்களை உணர வேண்டும். உணர்வதற்குண்டான நேரத்தை நிச்சயமாக ஒதுக்கி கொள்ள வேண்டும். இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் பயம் போகும். இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் தைரியம் வரும். இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் மறக்காது. இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வேற எந்த ஒரு பாதையிலும் டைவர்ட் ஆகி போக முடியாது. இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அனைத்தையும் உங்களால கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க முடியும். இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? ஆசைகள் தானா குறையும். ஏன்? எல்லாத்தையும் அவன் பண்றான், ஆல்ரெடி எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான். இதுக்கப்புறம் நான் என்னத்தை அச்சீவ் பண்றேன்றப்போ, இப்ப வெளியே இருந்து பாக்குறவனுக்கு நீங்க பிச்சைக்கார மாதிரி பைத்தியக்கார மாதிரி தெரிவிங்க. ஆனா உண்மையாவே இப்ப நீங்க தான் பெரிய கோடீஸ்வரன். ஏன்? பிடிக்க வேண்டிய மேட்டர் புடிச்சிட்டீங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் 99 மேட்டர் தெரியும், அதனால 10 பைசா பிரயோஜனம் இல்ல, அவுட் ஆயிடுவாங்க. எண்ட்ல அவுட். ஆரம்பத்துல ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஒரே ஒரு மேட்டர் தான் உங்களுக்கு தெரியும், மீதி 99 மேட்டர் உங்களுக்கு தெரியாது. அவன் எல்லாம் தோத்துருவான், இந்த ஒரு மேட்டர் பிடிச்சவன் ஜெயிச்சிருவான். நான் அதை படிச்சிருக்கேன், நான் இதை படிச்சிருக்கேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், நான் இப்படி, நான் அப்படி, நான் எங்க போயிருக்கேன் தெரியுமா, நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் அந்த 99. ஒரே ஒருத்தர் எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு அறிவு இல்ல, எனக்கு பக்குவம் இல்ல, எனக்கு தெளிவு இல்ல, எனக்கு எதுவும் இல்ல, வேற உனக்கு என்னதாண்டா தெரியும்? நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இறைவன் ஒருவனை தாங்க தெரியும். இந்த வார்த்தை மட்டும் இருந்ததுன்னா போதும். அந்த வார்த்தை உணர்வாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அது இறங்க 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 ஒரு கட்ட அந்த ஒண்ணை மட்டும் குடிச்சுப்பீங்க. இந்த 99 குடிக்கவே மாட்டீங்க நீங்க. ஆனா இந்த ஒண்ணு எல்லா மேஜிக்கையும் உங்களுக்காக பண்ணும். எல்லா மேஜிக்கையும் எல்லா மிராக்களையும் பண்ணும். மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி. இப்போ இது உங்களுக்கு எது மேல வருது அப்படின்னா, ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது ஒரு ஆண் பெண் மேலேயே ஒரு பெண் ஆண் மேல மட்டும்தான் இப்ப உங்களுக்கு காதலாகுது, கசியுது, உருகுது, கண்ணீர் வருது. ஆனந்தத்துல இல்ல, வலியில, சில நேரத்துல எக்ஸ்டசில, மெய் மறந்த இன்பத்துல, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் கண்ணீர் வரும், அத இன்பத்துல வரும். பட் அது நிலையானது அல்ல. இப்ப மேட்ரு என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு வேலையையும் உணர்ந்து செய்யறது. இதுக்கு பேர் தாங்க பிரசன்ட்ல இருக்கிறது. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, இப்படி உணர்ந்து 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 ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஒவ்வொரு வேலையை செய்யறப்ப பேச்சு குறையும், கான்டெக்ட் கட் ஆகும். அம்மா அப்பாட்ட அதிகம் பேசணும்னு தோணாது, குழந்தைகிட்ட அதிகம் பேசணும்னு தோணாது. ஆனா உங்க குடும்பத்துக்கு வேணுங்கிற எல்லாம் தானா நடக்கும். இது எப்படி இருக்கு? ஏன்? டேய் நீ தான் உணர ஆரம்பிச்சிட்டியே. உணர்ந்தா என்னங்க? டேய் நீ என்ன உணர்ந்துட்டனா அப்புறம் இதுக்கப்புறம் என்னடா இருக்கு? உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். இறைவன் இதுக்குதான் உங்களை மனித ரூபமாவே படைச்சிருக்கிறாரு. எதுக்கு? டேய் உணர்றா என்ன? உணரு. உணர்வதற்காக மட்டும்தான் பிறந்திருக்கிறாய். உணர்வதற்காக மட்டும்தான் இந்த உடலை கொடுத்திருக்கிறேன். உணர்வதற்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பல பேர் இந்த உணர்தல்னா என்னன்னே தெரியாம செத்து போயிடுறான். உணர ஆரம்பிங்க, அனுபவிக்க ஆரம்பிங்க. அந்த அனுபவம் உடலை கடந்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். இவ்வளவுதாங்க உணர்தல். இதுதாங்க டிவைன், இதுதான் பவர், இதுதான் யூனிவர்ஸ், இதுதான் அல்லாஹ், இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் சிவன், இதுதான் பெருமாள், இவர்தான் புத்தர். யாரெல்லாம் இங்க ஞானம் பெற்றார்கள்? உணர்ந்தவன் எல்லாருமே ஞானம் பெற்றுட்டான். 7 நிமிஷம். ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம்? 7 மினிட்ஸ். கண்டினியூவா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அப்பப்ப ஞாபகம் வரும்போது 1 மினிட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஸ்டாப் வாட்ச் வச்சீங்கனாலும் சரி, ஸ்டாப் வாட்ச் வைக்கலனாலும் சரி, என்ன பண்ணணும்? அந்த 1 மினிட் நீங்க என்ன பண்ணணும்னா உணருங்க. அந்த உணர்ற நேரத்துல மட்டும்தான் இறைவனோட கனெக்ட்ல இருக்கீங்க. இல்லன்னா இன்னும் 1000 சத்சங்கம் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு புத்தி வரவே வராது. வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுங்க. பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? பிராக்டிஸ்க்கு. இந்த அன்பு எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த பிராக்டிஸ் எப்ப வரும் அப்படின்னா, இந்த உணரும் போது அன்பு தானா வந்துடும். இந்த அன்பு காட்டுறதுன்றது என்னன்னா,
உணர்வதனுடைய பை ப்ராடக்ட். புரியுதா உங்களுக்கு? அன்பு எப்ப வரும்னா உணர்ந்தீங்கன்னா அன்பு வந்துடும். ஏன் உணர்ந்தா அன்பு வரும்? உணர்றதே அந்த அன்பு இருந்தாதாங்க அதை உணர முடியும். விச் மீன்ஸ் என்னன்னா, இப்ப இந்த லேப்டாப்பை பிடிக்கிறேன்னா நான் ஃபீல் பண்ணி பிடிச்சிட்டேன்னு வைங்க, ஒரு மிகப்பெரிய காதல் இந்த லேப்டாப்புக்கு எனக்கு வந்துடும். அட்டாச்மெண்ட் இல்லாத காதல் எனக்கு என் லேப்டாப்ல தான் வரும்னீங்கன்னா நவ் யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். எங்க போய் இப்ப எதை தேடிட்டு இருக்கிறீங்க? ட்ராப். நம்ம எதுல இருக்கிறோம்? ட்ராப்ல இருக்கோம், மாட்டிக்கொண்டோம். கமிட்மெண்ட்ஸ்ல, குடும்ப கமிட்மெண்ட்ஸ்ல, பினான்சியல் கமிட்மெண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் சிக்கிட்டு அதுல சுகம் கிடைக்கும் நினைக்கிறோம், கிடைக்கிற மாதிரி இருக்கு, காணாம போகுது. மறுபடியும் கிடைக்குமா 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 கிடைக்குமான்னு நினைச்சு ஏங்கி ஏங்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பொருட்களில் அது உங்களுக்கு 20% கொடுக்கும், 80% கஷ்டத்தை கொடுத்து புடிங்கிடும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அந்த இன்பம், அந்த ஆனந்தம் தானே எதிர்பார்க்கறீங்க. நீங்க உணர்ந்து செஞ்சு பாருங்க, அது கிடைக்கும். நீங்க கிடைக்கலன்னா அப்புறம் என்னன்னு வந்து கேளுங்க அடுத்த கிளாஸ். அறிவு மிக பொருந்தியவன் எவன் அப்படின்னா 1000 புக்கு படிச்சவன் இல்ல, இந்த ஒரே ஒரு மேட்டர் தெரிஞ்சவன் தான். அவன் தான் மிக சிறந்த அறிவாளி. எது? உணருப்பா. ஒரு நாளைக்கு எத்தனை மூச்சு விடுறோன்னு உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, நானும் கணக்கு பண்றது இல்ல. ஆனா உங்களை எல்லாம் கூட அதிக நேரம் அவனை உணர்ந்துகிட்டே இருக்கேன். அதனாலதான் உலகத்தினுடைய அட்டாச்மெண்ட்ல நம்மளால ஜாஸ்தி இருக்க முடியாது. யாருகிட்டயும் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதிகமா பேசணும்னு தோணாது. ஆனா இறைவனோட கணக்கிலேயே இருக்கும். இப்படி உணர உணர என்ன ஆகும் அப்படின்னா, உங்களது ஒவ்வொரு செல்களும் ஞான ஒளி தேகத்தை பெறுவதற்குண்டான அந்த செல்கள் மொத்தமும் அருளாக மாறும். உணர உணர என்ன ஆகும்? உங்களோட செல்ஸா இருக்காது, உங்களுடைய செல்ஸ் ஒவ்வொன்றும் அருளா மாறும். அப்படின்னா என்ன? பக்கத்துல வந்தா உஷ்ணம் அடிக்கும், தொட்டா ஹீட்டா இருக்கும். காரணம் என்ன? உணர 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 கெமிக்கல் ரியாக்ஷன் பண்றீங்க உங்க பாடியில, உங்களுக்கே தெரியாம. இப்போ ஒரு பச்சை தண்ணியை வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கொதிக்க ஆரம்பிக்கும். அப்ப உணர 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 என்ன ஆகும்? நீங்க பயிற்சியே பண்ணணும்னு அவசியம் இல்ல. பரம்பொருள் யோகம்ன்றது என்ன? அதாவது வாண்டடா சூடேத்துறது. உணர்றதுனா என்ன? வாழ்க்கையாவே வாழ்றது. ரெண்டும் ஒரே மாற்றத்தை தான் கொடுக்கும். இப்ப நீங்க பயிற்சியும் பண்ணிட்டு உணர்தலையும் நீங்க பண்றீங்கன்னா என்ன ஆகும்? நினைச்சு பாருங்க. பரம்பொருள் யோகம் பயிற்சியும் பண்ணிட்டு அந்த உணர்தலையும் நீங்க உணர்றீங்கன்னா என்னங்க ஆகும்? தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அடுத்தடுத்த கட்டம். அப்ப பண்ணி காட்டுன்னு கேட்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. ப்ராசஸ் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. நானும் குழந்தைதான், ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். நான் அனைத்தும் அறிந்தவன் அல்ல, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், இது மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் என்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியாது. தொட்டது துளங்கும். நீங்க ஒரு பிச்சைக்காரனா தான் இருப்பீங்க, அவன் வந்து உங்களை பார்த்துட்டு போனான்னா அவனுடைய வாழ்க்கையே மாறிடும். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொருளை தொட்டீங்கன்னா அந்த பொருள் தங்கமாகவே மாறும். ஆல்கமி, இதுக்கு பேர் என்ன? ஆல்கெமிக்கல் ப்ராசஸ். அப்படின்னா என்ன? ரசவாதம். தகரத்தை தங்கமாக மாற்றும் கலை. நீங்க எந்த அளவுக்கு அதை உணர்தல் நிலையில இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த பவர் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணா புரியும். அடையாறுல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகாபுரம் சிக்னல் கிட்ட முன்னாடி ஒரு பஸ் நிக்குது, அதுக்கு பின்னாடி 2 கார் நிக்குது, அதுக்கு பின்னாடி என்னோட கார் இருக்கு. நான் லெப்ட் சைடு டிரைவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீட்ல உட்கார்ந்து இருக்கேன், இறைவனை பற்றிய சிந்தனையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த உணர்தல் தான் அந்த டிராவலை ரசிக்கிறது, அந்த சீட்டை உணர்றது, அந்த ஃபீல்ல இருக்கு. அதனால அதிகமா பேச மாட்டேன். பேசுறேன்னா மனம் வேலை செய்யும். பேசுறது உணர்றது ரெண்டு கலந்து இருப்பேன். தூரத்துல இருந்து ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் கால்ல ஃபுல்லா கயிறு கட்டி இருக்கிறாரு, புல் கால்ல. ஆனா அது கயிறு மாதிரி இல்ல, ஏதோ ஒரு டிஃபரெண்டான ஒரு கயிறு, கையில ஃபுல்லா கயிறு கட்டி இருக்கிறாரு. அவருடைய நடை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நடையும் உணர்ந்து நடந்து வர்றாரு. நீ 100% அவரை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிச்சைக்காரா ரோட்ல போறான்னு தான் சொல்லுவீங்க. நடந்ததை கேளுங்க. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி நடந்தது. அப்படியே ஒரு மாதிரி சாய்பாபா மாதிரி நடந்து வர்றாரு. சாய்பாபா எப்படி நடப்பாரோ அதே மாதிரியே நடந்து வர்றாரு. நான் அவரை நோட் பண்றேன், நான் பாத்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நடந்து. முதல்ல பஸ்ல போய் பணம் கேட்கிறாரு, யாரும் கொடுக்கல. அப்புறம் அவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி 2 கார் இருக்கு, அந்த கார்ல தான் பணம் கேட்டுக்கணும். அந்த 2 காரு கிட்ட போவே இல்லை, நேரா என் காருக்கு வர்றாரு, வந்து என்னை அப்படியே பாக்குறாரு. அவர் நடந்து வர்றதே ஒரு டிஃபரெண்டா இருக்கேன்னு அவர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் என்ன சொல்றாரு? கை நீட்டுறாரு. நான் என்ன பண்றேன்? ஏசி போட்டிருந்தது, உடனே வந்து கிளாஸ வந்து கொஞ்சோண்டு தான் இறக்குறேன். சரி என்னதான் பண்றாருன்னு பாப்போன்னு கொஞ்சோண்டு இறக்கி 200 rupees நினைக்கிறேன் அன்னைக்கு. ஆமா, 200 ரூபாய் எடுத்து இந்தாங்கயான்னு கொடுக்குறேன். அவர் அந்த 200 ரூபாய் வாங்கிட்டு
மேல பார்த்து ஏதேதோ பேசுறாரு, இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு, ஏதேதோ சொல்றாரு, ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றாரா என்ன பண்ணாருன்னு தெரியல. அப்புறம் மறுபடியும் என்னைய பாக்குறாரு, மறுபடியும் மேல பாக்குறாரு, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போறாரு. என்னடா என்னென்னமோ பண்றாப்புல இந்த மனுஷன்ட்டு உள்ளுக்குள்ள கண்ணாடிக்குள்ள கை எந்த பிச்சைக்கார கண்ணாடிக்குள்ள கை விடுவான் நீங்க சொல்லுங்க? கண்ணாடிக்குள்ள கை விட வர சரி, அவர் நல்லா கை விட்டு ஆசீர்வாதம் தான் பண்ண வரான்னு தெரியுது. கிளாஸ ஃபுல்லா கீழே இறக்கிட்டேன், ஃபுல்லா இறக்கல, ஒரு 3/4 கீழே இறக்கிட்டேன். என் தலையில ஒரு 4ல இருந்து 5 செகண்ட் கை வச்சு கண்ணை மூடி ஏதோ பண்ணாரு. மறுபடியும் கை எடுத்துட்டாரு. நானும் சிரிச்சுக்கிட்டே சரிங்க என்ன, அவர் கண்ணை பாக்குறேன். பின்னாடி போயிட்டு மறுபடியும் என்னை திரும்பி பாக்குறாரு. அதுக்கப்புறம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேன். அடுத்த 4-5 மணி நேரத்துக்கு எனக்கு பேச்சே வரல, மனசு காணாம போச்சு, மனம் டோட்டலா காணாம போச்சு. நம்ம நார்மலா மெடிடேஷன் பண்ணா அந்த ஸ்டேட்டுக்கு போவோம். இல்ல நான் அந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னு நினைச்சா என்னால உடனே போக முடியும். 2 to 3 மினிட்ஸ்ல போயிடுவேன். என்னை சார்ந்தவர்களுக்கு தெரியும். நான் எதுவுமே பண்ணல, கேஷுவலா இருக்கிற ஒருத்தன் தலையில கை வச்ச உடனே அந்த ஆழ்ந்த அமைதிக்கு போய் அப்படியே அந்த ஏகாந்தத்துல இருக்கேன். அப்படியே போறேன், அப்படியே திரியிறேன், கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி போதை ஆயிடுச்சு. அப்படியே கண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் ஏறி ஏறி, அந்த வெப்பச்சலனம் தானே, அந்த ஹீட்டு தானே, அந்த பேராற்றல், அதை அப்படியே உணர்றேன், அப்படியே உணர்றேன், அப்படியே உணர்றேன். எனக்கு அந்த போதையில இருந்து வெளியில வர்றதுக்கு 4 to 5 hours ஆயிடுச்சு. நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நான் யாரா இருக்கும், ஒரு சாய்பாபா இருப்பாரோ நினைக்கிறேன். முன்னாடி ஒரு கார் போகுது, ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லி சாய்பாபாவோட போட்டோ போட்டு போங்க. சரி ரைட்டு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப சாய்பாபாவே வந்தாருன்னு நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். சாய்பாபாவே எல்லா நேரத்திலயும் வரமாட்டார். சாய்பாபாவை நினைத்து எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் சாய்பாபாவா மாறிடுறாங்க. இதாங்க மேட்டர். சிவனாக நினைத்து எவன் ஒருவன் சிவனை உணர்கிறானோ அவன் சிவனாக மாறிடுறாங்க. இதாங்க கான்செப்ட். பெருமாளை நினைத்து எவன் ஒருவன் பெருமாளை உணர்கிறானோ அவன் பெருமாளாவே மாறிடுறான். இப்ப என்னன்னா, அவர் உணர்ந்து 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 அந்த மனிதன் நடந்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய உடல் மொத்தமும் அருளாக மாறிவிட்டது. ஏங்க, நானே ஒரு வைப்ரேஷனு, நான் தொட்டாவே என்ன நடக்கும்னு தெரியும். என்ன ஒருத்தர் ஆஃப் பண்றாரு, அப்ப அவர் என்ன நிலையில இருப்பாரு பாருங்க. உடனே ஃபயர் ஆகுது, உடனே ஃபயர் ஆகுது. என்னால ஒரு கெட்ட எனர்ஜியா ஒரு நல்ல எனர்ஜியா அது என்ன பண்ணுது, எனக்குள்ள என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுது எனக்கு என்ன தெரியாது. அந்த அளவுக்கு லூஸ் நானு. ஆஃப் பண்ணி போட்டாரு. 4 to 5 hours ஆஃப் பண்ணிட்டாரு. அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு, பண்ணல, நினைச்சாரு, நினைக்கல, என்னை வெறுத்தாரு, வெறுக்கல, எனக்காக பிரார்த்தனை பண்ணாரு, பண்ணல, நான் அதெல்லாம் கேட்கல. நான் என்ன தெரியுமா அவர்கிட்ட உணர்ந்தேன், அவர் தன்னை உணர்ந்து 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 அவருக்கு தெரிஞ்சு அப்படி வாழ்றாரா தெரியாம வாழ்றாரான்னு எனக்கு தெரியல. ஆனா 100% அவர் அருட்சக்தியாகவே மாறிவிட்டார். இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியல. என்ன சொல்றது, இதெல்லாம் எப்படி சொல்றது? நம்ம பெரிய இவன் அப்படின்னா நீ ஒரு பெரிய இவனும் இல்ல, இங்க வா உட்காரு வா அப்படின்னு சொல்லி ஒரு தட்டு தட்டி உட்கார வைக்கிறது. நான் பெரிய அவன் அப்படின்னா நீ எவனும் இல்ல, இங்க வா உட்காரு, இப்படி ஓரமா வந்து உட்காருன்னு சொல்லி ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறது. வல்லவனுக்கு மேல் வல்லவன் வையகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறான். அடேங்க அப்பா, எப்பேற்பட்ட விஷயம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த அவர் பிச்சைக்காரன்னு கூட வச்சுப்போம், இல்ல மகான்னு வச்சுப்போம், இல்ல எப்படி வேணாலும் வச்சுப்போம். நான் எப்படி கூப்பிட்டாலும் அவங்க தப்பா நினைக்க போறது இல்ல. அவரும் உணர்ந்துட்டார். நீங்க எப்ப உணர போறீங்க? அந்த உணர்தலில் மட்டுமே அது அற்புதமாக, அழகாக, ஆனந்தமாக இருக்கும். அது உணர உணர இங்க பாருங்க, உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், உங்களுடைய கண்டிஷன்டு மைண்ட், உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களை முழுவதுமாக ஏமாற்றிக் கொண்டே இருக்கும். உணர விடாம இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். நீங்க தான் கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொஞ்சம் ஃபீல் பண்ணி கொஞ்சம் உணரணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உணருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உணர்றதே உங்க வாழ்க்கையாயிடும். நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, ஒரு மாற்றமே எனக்குள்ள தெரிய மாட்டீங்க. நீங்க இப்படி வாழ்ந்து பாருங்க, அப்புறம் மாற்றம் எப்படி வருதுன்னு பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க யாருக்கிட்டையும் போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு அறிவாளின்னு போய் காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க வாழ்ந்தீங்கன்னாவே அது அடுத்தவனுக்கு சப்ஜெக்ட். நீங்க வாழ்ந்தீங்கன்னாவே அடுத்தவனுக்கு அது நியூஸ். நீங்க வாழ்ந்தீங்கன்னாவே அடுத்தவனுக்கு அது லிவிங் எக்ஸாம்பிள். உங்களுடைய பார்வை பக்குவம் பெறும், ஆற்றல் பெறும். உங்களது தொடுதல் ஆற்றல் பெறும். உங்களது சிந்தனை தெளிவு பெறும். உங்களை பற்றிய சிந்தனை அவனுக்கு ஆனந்தமான அமைதியை கொடுத்து விடும். எப்பேற்பட்ட மேட்டர் இது! எங்க போய் எந்த சப்ஜெக்ட் எங்க போய் தேடிட்டு இருக்கிறீங்க? இன்னும் எத்தனை மனப்பாடம் பண்ணணும்? எவ்வளவு சிம்பிளான மேட்டர். அதுக்கு நமக்கு டைம் இல்ல. எப்பேற்பட்ட ஒரு சுழற்சியில நம்மளை சிக்க வச்சிருக்கானுங்க பாருங்க. எவ்வளவு சிம்பிள் மேட்டர். அந்த பொருளாவே மாறிடுவீங்கன்ட்டு நான்
ஒரு பொருளை தேடி ஓடுறது இல்லைங்க, ஒரு பொருளாவே நீங்க மாறுறது தான் அட்டமா சித்து. அனிமா அணுவை போல சிறியதாகுதல், மகிமா மலையை போல பெரிதாகுதல், கரிமா மலையை போல கனமாகுதல், அசைக்க முடியாமல் இருத்தல், லகிமா காற்றை போல லேசாகுதல். எப்படி நடக்கும்? உணர்ந்தாதான் நடக்கும், உணரலன்னா எப்படி நடக்கும்? இத உணராம தான் இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த சோசியல் மீடியா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டைம் கொஞ்சம் கூட கிடையாது உங்களுக்கு எதுக்குமே. ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்தா என்ன பண்ணலாம்? போன் நோண்டலாம் தான் போகுது. ஒரு 5 நிமிஷம் சும்மா உணர்வோம் அப்படின்னு யாருக்கா போதா? ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைக்குதுன்னா ஏதாவது டிவி சேனல்ல மாத்தணும்னு தான் தோணுது. ஒரு 10 நிமிஷம் கேப்ல ஒரு 2 நிமிஷம் சரி உணர்வோம், அப்படி போதா? அப்ப நமக்கு ஆப்படிக்கிறது யாரு? நம்ம எதிரியா நாமளா? நம்மளே தான். யாரும் இல்ல, நமக்கு நம்மளே ஆப்படிச்சுக்கிறோம். எப்படி ஆப்படிக்கிறோம்? நிலையற்ற பொருட்களின் மீது கவனம் சென்று நிலையான அழிவில்லாத பொருளை உள்ள இருக்கு அதை வேலை செய்ய விடுறது இல்ல, அதை அடையிறது இல்ல. அது இருக்குது, அதை வேலை செய்ய விட மாட்டீங்க. நீங்க உணர்ந்தீங்கன்னா மட்டும்தாங்க ஆத்மா வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. எல்லாரும் மிஸ்டேக் பண்றேன், இன்க்ளூடிங் மீ. சரிங்களா? ஆனா என்ன, அதுலயே இருந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். எல்லாருமே வாழ்க்கையில தப்பு பண்ணி தான் கத்துக்கிறோம், அது பிரச்சனை இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன், அடுத்த சப்ஜெக்ட் போகணுமா போக கூடாதா? அது ஏதோ ஒண்ணு போய் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 10 முதலைகளை கொன்று, அதுக்கப்புறம் 7 நாகப்பாம்பை கொன்று, அதுக்கப்புறம் 12 ராஜ நாகப்பாம்பை கொன்று, அதுக்கப்புறம் பிசாசுகளை கொன்று, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு டப்பாக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, நீங்க அதை போய் எடுக்கணும்னா நீங்க யோசிக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஏப்பா அது உங்களுக்குள்ளதான்ப்பா இருக்குது. நீங்க அடைய துடிக்கிறதுக்கு பேர் பொருள் இல்லப்பா, சுகம். நீங்க அடைய துடிக்கிறதுக்கு பேர் என்ன? சுகம், நிலையான சுகம், அழிவில்லாத சுகம். பணம் சம்பாதிச்சாலும் சுகம் வேணும், பொருள் சம்பாதிச்சாலும் சுகம் வேணும். இப்போ பொருள் வேணுமா, பொருள் மூலியமா கிடைக்க வேண்டிய சுகம் வேணுமா உங்களுக்கு? பொருள் ஏன் வேணும்ன்றீங்க? பொருள் ஏதோ சுகத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க, அதனால அந்த பொருள் வேணும்ன்றீங்க. எஸ்ஆர்னோ? ஆண் பெண் ஈர்ப்பு ஏன் வருது? அதன் மூலியமா ஒரு சுகம் கிடைக்கும் நினைக்கிறீங்க, அதனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சுத்தி வளைச்சு ஏன் மூக்க தோறீங்க? நேரா தொற்ற வேண்டியது அப்படின்னா உணர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த நிலைக்கு போறீங்க. பிரீத்திங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும், ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் ஆகும். உணர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? உடனே பிரீத்திங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். அப்படியே ஒரு ஏகாந்தத்துக்கு போவீங்க. அந்த ஏகாந்தத்துக்கு போகும்போது சுடுமுனை நாடி கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க ஆரம்பிக்கும். எப்ப அந்த ஒளி சுவாசம் ஆக்டிவேட் ஆயிடுச்சோ, உட்கார்ந்த இடத்துல இருந்தா அப்புறம் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் அது எப்படிப்பா? அது அப்படித்தான்ப்பா, அதை கேட்காதீங்கப்பா, அது எனக்கே தெரியாதுப்பா. அது எப்படி தம்பி நடக்காது? அது அப்படித்தாங்க நடக்கும், அது டிசைனே அப்படித்தாங்க இருக்கு. நீ இதை மட்டும் பண்ணுங்க, மீதி அவர் பண்ணி பாருங்க எல்லாத்தையும். நெல் போடுறது மட்டும்தான் நம்ம வேலை. அது எப்படிங்க முளைச்சு வருது? என்னைக்கா கேட்டிருக்கீங்களா நீங்க? அது முளைச்சு வருது இல்ல, நெல்லை போட்டு தண்ணி ஊத்துறதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. பக்கத்துல இருக்கக்கூடிய களை செடிகளை எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த நெற்கதிர் என்பது முளைத்து வந்துருது. அப்படித்தானே? அதுபோல நீங்க எப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உணர ஆரம்பிக்கிறீங்களோ, இறை வெளியே வந்துரும். இறை வெளியே வந்துருச்சுன்னா எல்லா வேலையும் அதுவே செய்யும். நீங்க செய்யாதீங்க, அது செய்யாதீங்க அப்படின்னா சும்மாவே உட்கார்ந்துக்க. அப்படி இல்ல, அப்படி உட்காரணும்னு நினைச்சாலும் முடியாது. அது பெரும் பாக்கியம். சும்மா உட்கார்றதுக்கு பேர் என்ன? மாபெரும் பாக்கியம். அவ்வளவு பெரிய ஞானியா? எதுவுமே நானே உட்கார முடியல ஒரு இடத்துல சும்மா, நீங்க எப்படி உட்காருவீங்க? எதுவுமே செய்யாம அப்படியே அந்த ஏகாந்தத்துல அதை உணர்ந்தவனால மட்டும்தான் அப்படி உட்கார முடியும். மனம் ஓடுறவனால அப்படி உட்கார முடியாது. அந்த சித்தர்கள் மகான்கள்லாம் ஏன் அப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா, அவன் உணர்தல்லயே இருக்கிறாங்க. 200% உணர்தல்ல இருக்கான், உணர்தல்லயே வாழ்றான். அப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ஜிவ்வுன்னு இருக்கும். 24 மணி நேரம் அந்த போதையிலேயே இருப்பாங்க. உணர்தல், காசு வேணாம், பணம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், எதுவும் வேணாம், அப்படியே இருந்துக்கிறேன். எப்படி இருந்துக்கிறேன்? அப்படியே இருந்துக்கிறேன். அவன் அடைஞ்சிட்டான், அவன் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டான். நம்ம தான் இன்னும் அடைய வேண்டியதை அடையாம லூசு மாதிரி ஊரூரா சுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதுல இருக்குமா, அதுல இருக்குமா, அதை பண்ணிடுவனா, இதை பண்ணிடுவனா, இதுல கிடைச்சிருமா, அதுல கிடைச்ச எதுலயும் கிடைக்காது. ஏன்? அதான் உங்களுக்குள்ளதான் ஆல்ரெடி இறைவன் இன்பில்ட்டா போட்டு அனுப்பிட்டாருல. உங்க வேலை என்ன? குப்பையை விலக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை எடுத்து பாக்குறது. ஓ, இதுதான் தங்கமான்னு பாத்துட்டீங்கன்னா முடிச்சு. சித்துக்கள் எப்படி சித்தர்கள் செய்தார்கள்? சித்துக்களை சித்தர்களால் செய்யவே முடியாது. தெரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. சித்துக்களை, மேஜிக்க, மிராக்கிள மனுஷனாலேயோ சித்தர்களாலேயோ செய்ய முடியாது. இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அப்ரூவல் உங்ககிட்ட இல்ல.
அதை உங்களால பண்ண முடியாது. அப்படின்னா உங்களன்னா என்ன? மனமாகிய உங்களால பண்ண முடியாது. இறைவன் தான் பண்ணுவாருன்னா என்ன? ஆன்மா எனும் இறைவனால் செய்ய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தம் தெளிந்ததனால் அவன் சித்தனாகிவிட்டான். மனம் இன்னும் அவனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா அவனால் சித்துக்கள் புரிய முடியாது. எப்ப அவனால் சித்துக்கள் புரிய முடியும்? உணர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டானா அந்த ஆன்மா என்பது அனைத்து சித்துக்களையும் செய்ய ஆரம்பித்து விடும். இவ்வளவுதான் மேஜிக், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இன்னும் உட்கார்ந்து எத்தனை செய்யல மனப்பாடம் பண்ணீங்கனாலும், இன்னும் எத்தனை முறை நீங்கள் சிவபுராணம் படித்தீர்கள் என்றாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கும், அதற்குண்டான பொருள் கிடைக்கும். உணராத வரைக்கும் இறைவன் கிடைக்க மாட்டார். டெய்லி சிவபுராணம் படிக்கிறீங்க, பொருளே புரியாம நீங்க சிவபுராணம் படிச்சீங்கன்னா எப்படி இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும்? ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான், அவனுக்கு ஏதாவது செய்வோம்னு செய்வாரே தவிர தன்னுடைய காட்சியை அவருக்கு கொடுக்க மாட்டார். ஏன்? சிவபுராணம், கந்த சஷ்டி கவசம், திருப்பாவை, திருவம்பாவை, இந்த மாதிரியான வேத நூல்கள், இந்த மாதிரியான நீதி நூல்கள்லாம் எதுக்கு அப்படின்னா இறைவனின் வலிமையை, இறைவனின் அளப்பரிய பெருமையை மொத்தமாக எழுதி வைத்திருக்கு. இறைவனின் பெருமைதான். அதை படிக்கும் போது அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும். ஏன் அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும்? அதை அப்பதான் உணர்வீங்க. அது அப்போ எப்ப நீங்க உணர்ந்து படிக்கிறீங்களோ உங்க உயிரோட கலந்துரும் அது. அப்புறம் அடுத்த டைம் சிவபுராணம் போட்டா சாமி ஆட ஆரம்பிச்சிருவீங்க, உட்காரவே முடியாது ஒரு இடத்துல உங்களால. ஏன்? உயிருடன் கலந்து விட்டது. இது திருவாசகம் மட்டும் இல்ல, பைபிளும் சரி, திருக்குறானும் சரி, நீங்க எதுவுமே உணர்ந்து படிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அந்த உணர்தல் என்பது உங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா மேஜிக்கையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். எந்த அளவுக்கு உணர்றீங்களோ அந்த அளவுக்கு பார்ட் ஆக்டிவேட் ஆகும். எந்த அளவுக்கு ஆழமா ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த கண்களால் பார்க்க முடியாத பாப்பீங்க, இந்த காதுகளால் கேட்க முடியாத கேட்பீங்க, இந்த உடம்பால் உணர முடியாதெல்லாம் அதுக்கப்புறம் தான் உணர்வீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உணர 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 என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள இருந்து வெளியே போய் சுத்திட்டு வந்துருவீங்க, எல்லா ஊரும் சுத்திட்டு வந்துருவீங்க. ஏன்? அதான் பவர் ஏறிக்கிட்டே இருக்க. பவர் ஏற 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 நீங்க அதுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணுமா? அது என்ன பண்ணணும்ன்ற அதுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணுமா? ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி கிட்ட அறிவே இல்லாத முட்டாள் ஏய் நீ அதை பண்ணு, ஏய் இதை நீ பண்ணுங்க எப்படி சொல்ல முடியும்? அப்போ உங்க ஆன்மாவுக்கு அறிவுரை சொல்வது என்பது மனம் ஆன்மாவுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி. மனம் எப்படி ஆன்மாவுக்கு அறிவுரை சொல்லும்? இப்ப நீங்க பேசுறது மனசுல இருந்துதான் பேசுறீங்க, செயல்படுறது மனசுல இருந்துதான் செயல்படுறீங்க. அப்ப இறைவனை பரிபூர்ணமா செயல்பட விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், அதுவே எல்லாத்தையும் செய்யும். இவ்வளவுதான் மேட்டர். ஆனா இப்ப அதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு, அது நடக்குமா? இது மனம் செய்யக்கூடிய சேட்டை. இப்படிதான் உங்களை டைவர்ட் பண்ணி விடும், ஏமாத்தும். பண்ணாத, இது செய்யாத, இந்த பக்கம் போகாத, இப்படிலாம் பண்ணவே கூடாது. என்ன சொல்லுது? மனம் சொல்லுது. ஏன்? நீங்க தான் அவனை கொல்றீங்களே தெரியுது. நீங்க கொல்லும் போது ஒருத்தன் அறுத்துக்க சார், கழுத்தை வேணா அறுத்துக்கு, கழுத்தை காட்டுவானா என்ன? ஐயோ நம்மளை கொல்றான்டான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணும்? இவன் ஏதோ பெரிய பொருளை புடிச்சு, இதுதான் இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது. எங்க கூட்டிட்டு போ, அங்க கூட்டு போ, இதை பண்ணு, அதை பண்ணு, இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இதை வாங்கு, அதை வாங்கு, இப்படி பேசு, அப்படி பேசுன்னு உங்களை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கே. பண்ணுதா பண்ணலையா? அதோட வேலையே டைவர்ட் பண்றது. நீங்க கொஞ்சம் பக்குவம் பெற்று இந்த உணர்தல் தன்மைக்கு வரும்போது நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா இருந்தீங்கன்னா மட்டும் போது எல்லா வேலையும் அதுவே பண்ணும். என் மகளுக்கு ஒரு கல்யாணம் வச்சிருக்கேங்க, நான் ஒரு சாதாரண கூலி வேலை தாங்க பாக்குறேன். 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. எவ்வளவு தேவைப்படுது? 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. எங்கெங்க போய் நான் வாங்குறது? நீங்க 100% உணர்தல்ல வாழும் போது, இறைவனை நம்பும் போது, சம்மந்தமே இல்லாம எவனோ ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்புங்க, இது இப்படித்தான் செயல்படும். இதுக்கு நானே லைவ் ப்ரூஃப். எப்படி அப்படின்னா, நான் திருப்பூர்ல இருக்கேன், இது நடந்து ஒரு 2.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்பந்தமே இல்லாத மதுரையில இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துக்கு போறேன். வேற யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அவர் ஏதோ ஒரு சாமி சொல்லி, அந்த சாமி ஒரு யோகி சொல்லி, அந்த யோகி சம்பந்தமே இல்லாத ஒரு ஊருக்கு போறேன். அங்க போன உடனே அங்க ஒருத்தர் ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங்ல எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாரு. ஏன்? அது அப்படிப்பட்ட ஒரு ஊரு, தங்குங்க போய் அப்படின்னு. நானும் போய் தங்குறேன். ஆனா சாப்பாடு மட்டும் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்றாரு டைமுக்கு. அந்த அண்ணனுடைய செயல்முறையை பார்த்து நான் நெகிழ்ந்துட்டேன். நான் என்ன பண்றேன்? போகும்போது ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவுக்கு வச்சுங்கன்னு கொடுக்குறேன். கண்கள்ல இருந்து கண்ணீர் ஊத்துது அவருக்கு. ஏங்கன்னு கேக்குறேன். ஒரு வாரத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம், 1 லட்சம் ரூபாய் செலவுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். என்கிட்ட காசே இல்ல. நேத்துதான் காளியம்மா முன்னாடி, பாருங்க பேர் அவங்க என்ன வேணாலும், காளியம்மா, மாரியம்மா,
அந்த அம்மா இந்த அம்மா நீங்க பேர் என்ன வேணாலும் வச்சுங்க, மேட்ரு அது கிடையாது. என் காளியம்மாட்ட தான் நான் போய் புலம்புனேன். காளிதேவி உனக்கு அருள் இல்லையா, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுறேன்னு என் பிள்ளைக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைப்பா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க இன்னைக்கு வந்து காளியம்மா ரூபத்துல நீங்க எனக்கு 1,00,000 கொடுக்குறீங்க. எப்படி அது நடந்தது? இவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சம்பந்தம் இல்லாம என் கார் எடுத்து டீசல் போட்டு என் டைம் ஒதுக்கி இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல சம்பந்தமே இல்லாம 8 மணி நேரம் டிராவல் பண்ணி உள்ள போய் அங்க இருந்து ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு போய் அங்க போய் உட்கார்ந்து அவர் ஆக்கி போடுற சாப்பாடையும் சாப்பிட்டு அடுத்த நாள் 1,00,000 வாங்கி அவனுக்கு கொடுத்துட்டு வரேன். அதுக்கு அவர் பண்ண நன்றி கடன் என்னன்னா, காலம் ஃபுல்லா உங்க ஆசிரமத்திலேயே வந்து நான் வாட்ச்மேனா வேலை பாக்குறேன்னு நான் சொன்ன. விவசாயத்தை பாருங்க, வாட்ச்மேனா வேலை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, விவசாயம் பண்றதுக்கு தாங்க ஆளுன்னு சொல்லி தட்டி கொடுத்து அவருக்கு நம்பிக்கை ஊட்டி, இப்ப நான் பெரிய பெரிய தர்மவான் அப்படி சொல்றதுக்காக வரல. எப்படி வேலை செய்யுது பாருங்க, எப்படி கொடுக்க வைக்குது பாருங்க. நீங்க வேலை வெட்டியே பார்க்காம சும்மா உட்காருங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நான் சொல்லுவேன். அப்படி உட்கார்ந்துட முடியுமா? அப்படி உட்கார்ந்தீங்கன்னாலும் கிடைக்கும். எந்த வேலையும் பார்க்க கூடாது, சும்மாவே உட்கார்ந்து இருக்கணும். சாப்பிடணும் தூங்கணும், சாப்பிடணும் தூங்கணும், சாப்பிடணும் தூங்கணும், எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கீங்களா? கண்டிப்பா கிடைக்கும். நினைச்சது கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்படி முடியாம எல்லா வேலைக்கும் போவேன், எல்லா இடத்துலயும் போவேன், ஆசையிலேயே சுத்திட்டு இருப்பேன், எல்லாம் கிடைக்கும்னா கிடைக்காது. அசைக்க முடியாத நம்பிக்கை இறைவனை உணர்ந்தால் மட்டுமே வரும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இறைவனை உணர்ந்து ஊற்றெடுக்கும் போது உங்களுக்குள் வரும்போது இந்த மொத்த பிரபஞ்சத்துல இருக்கிறவங்க உங்களுக்காக வேலை பார்ப்பாங்க. வெளியே தப்பா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இன் ஃபேவர் ஆஃப் யூ, உங்களுக்கு ஃபேவராவே எல்லாம் நடக்கும். உண்மையான மேஜிக் இதுதாங்க. இந்த சூரிய வம்சம் படத்துல சொல்றான்ல, இது ஒரு உதவாக்கார, இந்த உதவாக்கார கூட சேர்ந்து அது ஒரு உதவாக்கார, 2 உதவாக்காரையும் சேர்ந்து என்னதான் பண்ண போதா தெரியல அப்படின்னு எண்ணி சில மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்கு மேல வளர்ந்து வந்து நிப்பார். வணக்கம் சார், சக்திவேல் குரூப் ஆஃப் கம்பெனிஸா சூரிய வம்சத்துல அதே மாதிரி உங்க வளர்ச்சி இருக்கும், மாற்று கருத்தே இல்லை. ஏன்? அறிவால் பார்க்கும் போது தவறாக தெரியும், அறிவை கடந்து சரணாகதி நிலையில் நிலை பெற்று இறைவனை நம்பி உணர்ந்து வாழும் போது யூ வில் பி a லிவிங் எக்ஸாம்பிள். நீங்க செத்து போனீங்கனாலும் இந்த உலகத்துக்கே பேர் எக்ஸாம்பிளா இருப்பீங்க. உலகம் 1000 சொல்லட்டும், அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஏன் அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இதுக்கு மேல உங்களுக்கு என்னத்த சொல்லி கொடுக்கணும் சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்களும் அந்த உணர்வுக்குள்ள வர்ற மாதிரியே தெரியல. இன்னும் எத்தனை கிளாஸ்? நானும் ஃபவுண்டேஷன் நடத்தணும், வேற வழி இல்லாம கிளாஸா எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த ரெகுலர் இன்கம் மட்டும் கொஞ்சம் ஃபவுண்டேஷனுக்கு ரெடி பண்ணிட்டேன்னு நான் இருக்கிறேனோ இல்லையா, அன்னதானம் நிக்காம போகணும்னு ரெடி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்களை சார்ந்தவங்களுக்கு ஒரு கும்பிடு. பழைய வீடியோவை பார்த்தே தெரிஞ்சுக்க நிம்மதி ஆயிடுவேன். இறைவன் பாருங்க எனக்கு எங்க செக் வச்சிருக்கான் பாருங்க. விட்டா ஓடிடுவான்னு தெரியும், எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாப்புல ஆப் எங்க வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆரம்பிச்சிட்டல செஞ்சு விட்டு போகணும்னா ஓடணும்னா சிஸ்டமேட்டிக் பண்ணணும்னா லீகல் இஷ்யூஸ் வரும். லீகல் இஷ்யூஸ் மேனேஜ் பண்றதுக்கு பணம் வேணும்னா சம்பாதிக்கணும். எங்க ஆப் வச்சிருக்கிறாரு பாருங்க. இது எனக்கு போட்டிருக்கிற லாக். சரி இப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாம், மனசு கேட்காது. அப்படி நமக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு, கொஞ்சம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, கொஞ்சம் எல்லாத்தையும் பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இறைவனே சொல்லுவார், அதையும் அவரே சொல்லுவார். எப்போ நாள், கிழமை, நட்சத்திரம், திதி எல்லாத்தையும், இந்த நாள், இந்த கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த திதி, ஓகே வாடா, யுவர் அப்ரூவ்ட் டு கம். நீ இப்ப இந்த நேரத்துக்கு நீ என்னை வந்து அடையலாம்னா அந்த நேரத்தையும் அவரே கொடுப்பாரு. அது நீங்க முடிவு பண்ண முடியாது. யார் முடிவு பண்றது? அவரே கொடுப்பாரு. அது வரைக்கும் என்ன பண்ணும்? பாயிண்ட் வரட்டும் சார் பேசுறேன். அது வரைக்கும் மேலே உள்ள கதவுகள் நிச்சயமாக திறக்காது. ஏன் இந்த உணர்தலை பத்தி இத்தனை டைம் உணர்தல் சொல்லணும்னா, அங்கதான் எல்லா மேட்டரும் இருக்கு, எல்லா பிரச்சனையும் அங்கதான் இருக்கு. அங்கதான் மிஸ் ஆகுறீங்க, அங்கதான் மாட்டிக்கிறீங்க, அங்கதான் குழப்பம் வருது. இதுல குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எதை பண்ணாலும் உணர்ந்து பண்ணுங்க, முடிஞ்சு. இதுக்கு மேல யாராவது சிம்பிளா சொல்லுவாங்களா? என்ன கரும வேணா பண்ணுங்க. எப்படி பண்ணும்? அப்படின்னா என்ன? உணர்ப்பா. அந்த உணர்ந்து பண்ணுங்க. உணர்ந்து பண்ணீங்கன்னா எல்லா முடிச்சுகளும் தானாக அவிழ்ந்து விடும். சோ இந்த நிலையில் தொடர்ந்து நீங்கள் பயணம் பண்ணணும். மகிழ்ச்சி. குருகடாட்சி.